வணக்கம் நேயர்களே. முதல் முயற்சி என்ற நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற குறும்படம் வெளிச்சம். இந்த படத்தோட இயக்குனர் திரு ரமேஷ், ஒளிப்பதிவாளர் திரு விஜய், படத்தொகுப்பாளர் திரு ஹரிபிரசாத் எல்லாரும் இன்னைக்கு எங்க வந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கவங்க திருமதி மாலதி ரங்கராஜன் அவர்கள். இந்து நாளிதழின் திரைப்பட திறனாய்வாளர்களா பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி செய்யறதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நிறைய குறும்படங்கள் பார்க்கிற சந்தர்ப்பங்கள் எனக்கு வந்தப்பெல்லாம் எல்லாமே ஒரு தீமோட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் மக்களுக்கு சென்றட விடாம இது பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தையே போய் செய்யறதே ஏன் அப்படின்னுட்டு நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன். இப்போ தூர்தர்ஷன் மூலமா, சென்னை தொலைக்காட்சி மூலமா இது எல்லாருக்குமே போய் சேரும், பப்ளிக்கும் பார்த்து அவங்க இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் நிறைய பேருக்கு. ஏன்னாக்கா இந்த மாதிரி எப்பவுமே சொல்லுவாங்க தொடர்கதை எழுதுறது ரொம்ப ஈஸி, சிறுகதை எழுதுறது தான் கஷ்டம்னுட்டு. ஃபீச்சர் ஃபிலிம் பண்றது, கமர்ஷியல் ஃபார்முலாவோட பண்றதுல ரொம்ப சுலபமான விஷயங்கள் மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற கஷ்டங்கள் அதுல இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு குறும்படத்துல ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள, 10 நிமிஷத்துக்குள்ள, 20 நிமிஷத்துக்குள்ள நினைக்கிற கருத்தை பளிச்சுன்னு போய் சேர்ற மாதிரி சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இவங்கெல்லாம் இந்த ரொம்ப இளைஞர்களா சேர்ந்து இந்த மாதிரி கூட்டு முயற்சியில செய்யற விஷயங்கள் கண்டிப்பா பலன் அளிக்கும்னு நினைக்கிறேன். சேர வேண்டியவங்களுக்கு சேர வேண்டிய விதத்துல போய் சேரும்னு நினைக்கிறேன். இது நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு. ஆக்சுவலா நான் இவங்க 3 பேரையும் இங்க பார்த்தப்போ ஒரு நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸே வந்தது. எனக்கு என்ன இவ்வளோ சின்ன வயசுல இப்படி ஒரு உற்சாகத்தோட செயல்படணும்ட்டு. ஒரு டைரக்டர் ஆறதோ, ஒளிப்பதிவாளர் ஆறதோ, எடிட்டர் ஆறதோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு பயிற்சின்னு தேவைன்னு நினைச்சு இவங்க போய் சேர்ந்து என்ன ஒரு உந்துதல் இருந்திருந்தா, ஒரு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி இதுல பண்ணுவாங்கன்னுட்டு நான் நினைச்சு பாக்குறேன். அப்படி இருக்கும்போது இந்த கோர்ஸ் உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு உதவியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா எனக்கு என்னுடைய கருத்து, எனக்கு இங்க இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ற வரைக்குமே தமிழ் சினிமாவை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் தெலுங்கு இந்த அதர் லாங்குவேஜ் எந்த படம் பார்த்தது கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. இன்ஸ்டியூட் சேர்ந்ததுக்கு அதுக்கு அப்புறம் தான் பல இயக்குநர்கள், பல சினிமாக்கள், மிகப்பெரிய விஷயம். எதோ இருக்கிற விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நீங்க ஒரு லைன் போட்டல, இதுதான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன். இதுக்கு பாகவதர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு லைன் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசம் எதுவுமே சொல்ல முடியாது. பல விஷயங்களுக்கு, குட்டி குட்டி விஷயங்கள், ஒரு சாதாரண ஒரு ஷூ, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஷூ இல்லைங்கிற வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட ஃபீலிங் படங்கிறது பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே என்னன்னா தமிழ் சினிமா எனக்கு அங்கே இன்ஸ்டியூட் ஜாயின் எந்த விதத்தில் யூஸ் ஆச்சுன்னா, பல இயக்குநருடைய படங்கள், பல வித்தியாசமான படங்கள், ஒரு அக்கீரா குரோசோவா, ஒரு சத்யஜித், ஒரு பைசைக்கிள் தீவ்ஸ்ங்கிறதெல்லாம் இன்ஸ்டியூட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால் உணர முடிஞ்சது சினிமாங்கிறதே வேற. நிறைய விஷயங்கள் சினிமாங்கிறது பல விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறது இன்ஸ்டியூட் வந்ததுக்கு அப்புறம் தான். அதே மாதிரி ஒளிப்பதிவுங்கிற துறையை நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க மிஸ்டர் விஜய்? ஆக்சுவலி எங்கள் ஃபாதர் ஒரு ஆர்டிஸ்ட். சின்ன வயசுலேருந்தே நான் ட்ராயிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை கற்றுட்டு இருந்தேன் நான். பட் வெளியாக அவர் வச்சுன்னா குட்டி பாக்ஸ் கேமரா வச்சுட்டு இருந்தார். ஸோ அதை வச்சு ஸ்டில்ஸ்லாம் எடுக்க எப்படி எப்படின்னு சொல்லி தருவார். ஸோ அவரோட ஆசை இங்கே இது மாதிரி கேமரா வாங்கணும்னு ஆசை. பட் என்னோட இதுவும் அவர் சொல்லி சொல்லி எடிட்டிங்க பொறுத்த மட்டும் ஒரு படத்தோட ஒரு ஸ்லீக்னஸ், ஒரு எவ்வளவு நல்லா வரக்கூடிய படம், ஒரு சிக்கா நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்துல எப்படி சொல்ல முடியுங்கிறதுக்கெல்லாம் எடிட்டிங் டேபிள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஒரு டைரக்டரோட பங்கு எத்தனையோ அந்த அளவுக்கு எடிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எடிட்டிங் துறையை நீங்க விரும்பி தெரிஞ்சு அதை பத்தி தேர்ந்தெடுத்தீங்களா, இல்ல ட்ரை பண்ணி பார்ப்போமே எடிட்டிங் பண்ணி பார்ப்போன்றதுனால இந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இந்த கோர்ஸ் எடுத்தீங்களா நீங்க? அது விரும்பி அது தெரிஞ்சுதான் அப்பா பிலிம் டிவிஷன்ல ஒர்க் பண்றாரு. அப்படியா? சோ அங்க போய் அங்க எடிட்டிங் ரூம்ல போயிட்டு அங்க ஒர்க் பண்றதெல்லாம் பார்ப்பேன். மூவில ஃபிலிம்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க, அதெல்லாம் பார்ப்பேன். சோ அதை பார்த்த உடனே இன்ட்ரெஸ்ட் why don't we choose this அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த நீங்க 3 பேருமா கூட்டணியா சேர்ந்து இந்த படத்தை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? பண்ணிருக்கீங்க. இது பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 2 years. அப்படிங்களா? இப்போ இந்த கதையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க ரமேஷ்? இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணணும், ஏதாவது தீம் பேஸ்ட், ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும், மெசேஜ் இருக்கணும்ன்ற ஒரு இதோட பண்ணீங்களா? கண்டிப்பா. என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் முழுக்க எனக்கு செலவு கவர்மெண்ட். இது நான்
சில கமர்ஷியல் எதுவுமே பண்ணக்கூடாது. அரசாங்கத்துக்கு கண்டிப்பா மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லி ஆகணும். ஏதாவது போஸ்டாவே எடுக்கணும், சோசியல் கான்செப்ட் தான் பண்ணணும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து மக்களுக்கு போய் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் 15 நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு தூண்டி விட்டா கூட போதும். அந்த மாதிரி நீங்க நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு கதையை நீங்களே உட்கார்ந்து எழுதிருக்கீங்களா? இங்க இன்ஸ்டியூட்ல வந்து பைனரி ப்ராஜெக்ட் பண்ற டைம்ல எனக்கு ஒரு புக்கு தமிழக கிராமங்களில் பெண் சிசு கொலைகள்னு ஒரு புத்தகம் படிக்க நேர்ந்தது. அப்போ வந்து என்னன்னா அது தர்மபுரி மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் பயங்கர கொடுமையா இருந்தது. ஒரு குழந்தைய வந்து உயிரோட புதைச்சிருக்காங்க. அவங்க கொள்ற முறைகள் பார்த்தாலே எனக்கு கற்பனை கூட நினைக்க முடியாது. ஒரு தண்ணியில வந்து ஒரு இந்த மாதிரி பட்ஜெட் எடுத்து ஃபுல்லா நினைச்சு அந்த பச்சை குழந்தைய ஃபுல்லா சுருட்டி நெல்லு கூட வாயில போட்டு நெல்லுமே இல்லை, அதெல்லாம் ரொம்ப பழசா போச்சுங்க. அவங்க கொள்ற முறைகள் ஒரு பெட்ஷீட் எடுத்து தண்ணியில ஃபுல்லா நினைச்சு அந்த பச்சை குழந்தைய சுத்தி நைட் அப்படியே வச்சிருவாங்க. காலையில அதை பார்த்தா டெத்து, உயிரோட கொண்டு போய் புதைச்சிடுறது. கிட்டத்தட்ட நிறைய நடக்குது. ரூம்மேட்டு கண் கூட பார்த்த விஷயங்கள் சொன்னேன். ஆமா, எனக்கு அது தோணுச்சு. சரி, ஒரு பொண்ணுங்கிறது வந்து கன்சீவ் ஆன பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையோட இதுமான்னு சொல்றது கிடையாது. எப்ப அவருக்கு தெரியுதோ நம்ம கன்சீவ் தெரிஞ்ச உடனேயே அவன் அது கூட வாழ ஆரம்பிச்சிடறான். இந்த குழந்தைக்கு எங்க நம்ம ஸ்கூல் சேர்த்தணும், இந்த குழந்தைக்கு எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த குழந்தைய வந்து என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஆக்கணும்னு அவனுக்கு இந்த இமேஜ் வந்து எப்போ நம்ம கன்சீவ் தெரியும் போல. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது அவருடைய சிதைவு எப்படி இருக்கு, அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை இந்த மாதிரி கொன்னா அந்த மனசு எவ்வளவு சிதையும். அந்த சிதைவை அம்மாக்களே அந்த மாதிரி செய்யறாங்கன்னு கூட அதான் இல்ல எனக்கு அப்படி அம்மாக்கள் பண்றாங்களான்னு எனக்கு பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாதுல பண்ண மாட்டாங்க. எந்த அம்மாவும் மனப்பூர்வமா இந்த குழந்தைய கொள்றாங்கன்னு என்னால ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அந்த சிதைவு ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி கொன்ன என்ன அந்த சிதைவை 15 நிமிஷத்துல சொல்ல முடியுமா? ட்ரை பண்ண. உசிலம்பட்டி போன்ற இடங்கள்ல பெண் சிசு கொலை இன்னைக்கும் சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழக அரசாங்கமோ காவல்துறையோ இதுல ஒரு கண்காணிப்பு நடத்தி இப்போ ஓரளவுக்கு இது குறைக்கப்பட்டிருந்தாலும் பெண் சிசு கொலையை மையமா வச்சு பல திரைப்படங்கள் கூட வந்திருக்கு. ஆனா வெளிச்சம் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பாசிட்டிவ் எண்டிங் கொடுத்திருக்காங்க. பெண் சிசு கொலை மையமா எடுத்தாலும் முடிவுல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இயற்கையோட இணைந்த ஒரு அன்பா இந்த படம் முடிஞ்சிருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்டா நினைக்கிறேன். மேலும் இந்த படத்தை பத்தி டெக்னிக்கல் விஷயத்துல என்னென்ன பண்ணிருக்காங்கன்றத பத்தி மாலதி ரங்கராஜன் அவர்கள் சொல்வாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா சேர வேண்டியவங்களுக்கு கண்டிப்பா சேரும்ன்ற மாதிரி ஒரு ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரு நெகட்டிவ் தீம், அதாவது ஒரு சோசியல் ஈவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பெண் சிசு கொலைங்கிறது நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு ரொம்ப டாபிக்கலான ஒரு சப்ஜெக்ட் ரமேஷ் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு அவர் சொல்ல வந்து என்னன்னா அது வந்து அப்படிதான் இருக்கணும்னு இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க, ஏழ்மையா இருந்தா கூட பெண் குழந்தைகளை வரவேற்கிறவங்களும் இருக்காங்கங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த இதுல வந்து மௌனிகா வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் நான் நினைச்சா கூட கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தெரியுது எனக்கு. கொஞ்சம் மெலோ டிராமா அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓவர் ஆக்டிங் அது கேரக்டர் அது மாதிரி போயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பேசிட்டு அதை பண்றது அந்த லெவலுக்கு அந்த பொண்ணு போய் இது பாட்டு இவரோட எல்லாம் சொல்லி பாத்துக்க சண்டை போடுறது அந்த கேரக்டர் அப்படி இருக்கனால தெரியும். பட் சசி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பாட்டிமாவும் பண்ணவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸை ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு மையமா வச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்கீங்க ரமேஷ். நிஜமாவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் உங்க 2 பேருக்கும் டெக்னிக்கல் டீம் இல்லாம எதுவுமே இல்லை சினிமால. டெக்னிக்கல் க்ரூவும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. வந்து ஓகே, அவங்க சைக்கலாஜிக்கலா இன்னொரு ஆங்கிள் பார்த்தாங்கன்னா ஒரு ட்ராமா எப்படி வந்து எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை, ஒரு தாயாக போற ஒரு பெண்ணை இது பாதிக்கும், அது எந்த அளவுக்கு அவ மன உளைச்சல், அவர் பைத்தியமாற அளவுக்கு ஒரு பயம், ஒரு ஃபோபியா வர அளவுக்கு அவளை கொண்டு தள்ளும் அப்படிங்கறத ஒரு அம்மாவோட ஆங்கிள், ஒரு தாயோட ஆங்கிள்ல இருந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ரமேஷ். ஏடி உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏடி அவளை தள்ளி விட்டு கதவை சாத்திட்டு இப்படி உட்காந்து இருக்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன உனக்கு? யாரு யாரி கொலை பார்த்தா? நீதான். நான் மட்டும் இழுக்கலன்னா நீ மிதிச்சா கொண்டு இருப்பேன். பாரு, நீ பாட்டுக்கு நீ உன்னை நினைச்சுக்கிட்டு இப்படி கிறுக்குத்தனம் பண்ற வேலையெல்லாம் இதோட விட்டுடு. எப்படி உன்கிட்ட சொன்னா பொண்ணு பிறந்தா கொண்டுடுவேன்னு நான் சொன்னாலும் எங்க ஆத்தா சொன்னாலா?
குழந்தை முத இனிப்பு திங்கிட்டு தேன் வைக்க வந்தாலும் அப்படி பிடிச்சி தள்ளி இருக்க. பொண்ணு பிறந்ததுக்காக கொலை பண்றது நான் அறக்கணும் கிடையாது, தெரிஞ்சதா? நீ ஒண்ணு இல்ல 9 பொண்ணுங்களை பெத்து போட்டாலும் என்னால வளர்த்த முடியும். இப்ப இந்த கதையை கேட்ட உடனே உங்களுக்குள்ளேயே பாதிப்பு இருந்திருக்கும் இல்ல விஜய்? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்ன உடனே நீங்க பிகினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்க அந்த காலேஜ் ஸ்டேஜ்ங்கும் போது எப்போதுமே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய நிறைய இங்கிலீஷ் ஓடும் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு பெரிய செட் இந்த மாதிரி நல்ல கிரீனிஷ் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஷூட் பண்ணி தான் வரேன். ஏன்னா கதை சொன்ன உடனே என்ன எல்லாம் கிராமத்தில் இருக்குது இந்த மாதிரி, பட் என்ன செய்ய போகிறோம் அந்த மாதிரி யோசிச்சிருந்தேன். அது மாதிரி சில இந்த லைட்டிங் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அவட்டையும் சொன்னேன் நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஆட் பண்ணிட்டாரு. டெக்னிக்கலாக அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா படத்தை பத்தி? பிரசாத், நீங்க இந்த குறும்படத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படத்தோட கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் அந்த ஃபைனல் பிரிண்ட் ரஷ் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது நம்ம கட்டாயம் பண்ணலாம், நல்லா சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அப்புறம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். இல்ல, பொதுவா திரைப்படத்தை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு திரைப்படத்தோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதே அந்த படத்துல ஒர்க் பண்ற எடிட்டரோட கத்திரிக்கோள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாதாரணமா சொல்ற ஒரு விஷயம். அது எவ்வளவு முக்கியம்ன்றது வந்து படங்களுக்கு மட்டும் இல்ல, குறும்படங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? சோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட பத்தி ரமேஷ் அவர்கள் சொல்லும்போது உங்களோட பங்களிப்பு அதுல என்னவா இருந்தது? ஷார்ட் டிவிஷன் பிரிக்கும் போதே அப்போ நான் சொன்னேன், இந்த ஷார்ட்ஸ் இப்படிதான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம், இந்த ஷார்ட் இப்படி தான் வரப்போகுது, பிகினிங்ல இந்த ஷார்ட் இப்படி வச்சா நல்லா இருக்கும், இது இவங்களோட இன்ட்ரோடக்ஷன் இப்படி காட்டினா இப்படி நல்லா இருக்கும், இந்த ஷார்ட் வந்து இப்படிதான் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணி முடிச்ச உடனே மௌனிகா எனக்கு மென்டலாக தோணிடுச்சு, மௌனிகா சசி இவங்க பண்ணா நல்லா இருக்கு. இன்னொன்று நாங்கள் புதுசு, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேல்யூ இருக்கு, ப்ரெஷ் டோட்டலாக ப்ரெஷ் டப்புன்னு டைரக்ட் பண்ண ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு எஸ்டாப்ளிஷ் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா பெட்டர். கான்செப்ட் உள்வாங்கிட்டு அவங்களும் பண்ணுவாங்க. ஒரு கோஆபரேஷன் சொல்லி மௌனிகா அவன்கிட்ட போய் சொன்னேன். மௌனிகாவும் சரி சசி அவரும் சரி 2 பேரும் 10 பைசா வாங்காமல் 5 நாட்கள் எங்க கூடவே இருந்தாங்க. காலையில் 9 நைட்டு 9 மணி வரைக்கும். அந்த டைம்ல 2 பேருமே நல்லா பிஸியா இருந்தாங்க. இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டியூட்டோட அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு ஒரு படைப்பாளர் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஓகே என்னால சொல்ல அந்த விஷயத்தை சொல்லி விட்டேன் என்று நினைக்கிறேன். எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் எங்க யாருன்னு தெரியல, ஜானகின்னு அவங்க வந்து பிலிம் இன்ஸ்டிடியூட் எந்த இடத்துல சைலண்டா இருக்கணும், ஒரு ஹெவி சீன் அப்படிங்கிற போது சைலண்டா இருந்துட்டு ஒரு ஜென்டிலா அவங்களோட உணர்ச்சிகளை யோசிச்சு பாக்குறச்சு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு சூதிங் மியூசிக்கா கொடுத்து அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. பர்டிகுலர்லி லாஸ்ட் சீன்ல எல்லாமே இருளுன்னு நினைக்கிற நேரத்துல வெளிச்சம் இருக்குன்னுட்டு காட்டுறீங்க, அது ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ஆனா முதல்ல கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இல்ல ரமேஷ், ஒரு பொண்ணு வாமா வாமான்னு இவ்வளவு பெரிய பொண்ணு காமிச்சு கண்ணு தெரியாது. நான் நினைச்சேன் முதல் பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, அதனால அடுத்த பொண்ணுக்கு ஏதோ பயம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 13 நிமிடத்துக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், அதுக்குள்ள என்ன படத்துல என்ன பிரச்சனை எடுத்திருக்காங்க, அவங்க என்ன கேரக்டர், என்ன எப்படிப்பட்ட கேரக்டர், இந்த படத்துல என்ன ஒரு பல விஷயங்களுக்கு. இந்த படத்தோட மெயின் விஷயம் அந்த பொண்ணு இமேஜின்ல வாழ்ந்துட்டு இருக்கா, தமக்கு இப்படி அழகா ஒரு பொண்ணு பிறக்க போகுது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அது கரெக்ட். மேடம் சொன்ன மாதிரி அந்த குழந்தைய வந்து கண்ணு தெரியாத குழந்தைய தெரிஞ்சிருந்தீங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது பர்టిక్యులர் அதான் கருவுக்குள்ள அந்த பொண்ணு ஆமா வயித்துக்குள்ள இருக்கிற பொண்ணு, அது வயித்துக்குள்ள இருக்குங்க, ஆனா இவ்வளவு பெருசா இருக்குல்ல. அவ இமேஜின் சொல்றாங்க, அதான் இமேஜினேஷன்ல வந்துருச்சு. அந்த கண்ணு மட்டும் இன்னும் தெரியல. அந்த பொண்ணு அதான் சொல்றாங்க, ஒரு மாசத்துல நீ எல்லாத்தையும் பார்க்க போற, நான் எப்பவும் உன்னை பார்க்க இல்ல. ஒரு லே பர்சனா அது நீங்க சொல்றது பின்னால புரியுது. அந்த இடத்துல பாக்கும்போது ஓ இதுக்கு கண்ணு தெரியாது போல இருக்க இந்த குழந்தைக்கு, அதான் அடுத்த குழந்தைய பத்தி அவ நினைக்கிறேன். கண்ணு தெரியாதுன்னு மென்ஷன் பண்ணுவாரு. இப்போ உலகத்துல இந்த ஒரு மாசம் தான் அது யூஃபமிசம் வாங்க இங்கிலீஷ்ல. அது மாதிரி கண்ணு தெரியாதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம். ஒரு சொல்றதே ஒரு மூர்க்கத்தனமா இருக்கு. அது உலகத்தை பார்க்க போறேன்னா அதேதான். அது நம்ம சொல்றது இன்னொன்னு, அது நான் ரொம்ப சொல்லுவேன், எப்போ உன்னை பார்க்க போன ரொம்ப ஹாப்பியா தான் ஓபன் பண்ணிக்கிறேன். அந்த அவங்க அம்மா ஃபீல் எதுவுமே கிடையாது, 2 பேருமே ஹாப்பி தான். கண்ணு தெரியாம அவ சிரிச்சு சொல்லுவா, நீ இன்னும் ஒரு மாசம் தான்.